பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செவ்வாய்க்கிழமை காலையிலே யாவரையும் சந்திப்பதிலும் இந்த சந்தோஷம். இந்த நாளுடைய தியானத்துக்காக ஒரு வேத பகுதி வாசிப்போம். அது நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். துன்மார்க்கர் பெருகினால் பாவம் பெருகும், நீதிமான்களோ அவர்கள் விழுவதை காண்பார்கள். கவனிங்க, துன்மார்க்கர் பெருகினால் தேசத்திலே பாவம் பெருகும். துன்மார்க்கர், அநியாயக்காரர், அக்கிரமக்காரர், மனசாட்சி இல்லாதவர்கள், மற்ற மனிதர்களை மதிக்க தெரியாதவர்கள், இவர்கள் எல்லாரும் துன்மார்க்கத்துக்குள்ளே வருவார்கள். ஆகவே இவர்கள் பெருகினால் துன்மார்க்கர்கள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், நீதிகேடு செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள், கொலை செய்கிறவர்கள், கொள்ளைக்காரர்கள், இவர்கள் பெருகினால் பாவம் பெருகும். லேலுயா. கவனிங்க, நீதிமான்களோ அவர்கள் விழுகிறதை காண்பார்கள். இவன் ஒரு நாளில் எவ்வளவு வேகமாக வளர்ந்தானோ அவ்வளவு வேகமாக திடீர்னு கீழே விழுந்து விடுவான். ஏன்னா அவன் துன்மார்க்கத்தில் சம்பாதித்தது சம்பாத்தியம், துன்மார்க்கத்தினால் வந்த வருமானம், துன்மார்க்கத்தினால் வந்த செல்வம், அவன் திடீரென்று விடுவான், எல்லாம் காலியாகிவிடும். அதை நீதிமான்கள் காண்பார்கள். நாம் துன்மார்க்கராக இருக்கக்கூடாது, நீதிமான்களாக இருக்க வேண்டும். துன்மார்க்கர் தேசத்தை பெருகாதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் முழங்காலில் நின்று நம்முடைய இரட்சகராகி இயேசுவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் ஒருவர்தான் நீதிமான், அவரை தவிர ஒருவரும் நீதிமான் இல்லை. கர்த்தர் வானத்திலிருந்து பூமி இருக்கிற மனுபுத்திரனை கண்ணோக்கி பார்த்தாராம். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை, எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நம்முடைய தேசத்திலே துன்மார்க்கர்கள் பெருகாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்க. நாம் ஜெபிப்போம், தேசத்தை பாதுகாப்போம், தேசத்தின் ஜனங்களை பாதுகாப்போம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எங்களோடு என்னோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்கு ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படி ஆசீர்வதி இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.